மங்கையருலகம் மங்கையருலகம் மங்கையருலகம், இது மங்கையருலகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வளமாக நலமாக சுகமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க. புதினா பிரியாணி இன்று செய்யலாம், அதில் பன்னீர் சேர்க்கலாம், அதை ஊருக்கெல்லாம் செய்யும் வகை சொல்லி கொடுக்கலாம். எப்படி புதினா பன்னீர் போட்டு ஒரு பிரியாணி எப்படி பாருங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு ஈஸியான ரெசிபி புதினா பன்னீர் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள்: பாசுமதி அரிசி சாதம் 3 கப், வெங்காயம் 1, வேக வைத்த கலந்த காய்கறிகள் 1 கப், பன்னீர் 3/4 கப், பொரித்தெடுத்த முந்திரி பருப்பு 1/4 கப், புதினா இலை 1/2 கப், வெங்காயம் நறுக்கியது 1, நெய் 1 மேஜைக்கரண்டி, பிரிஞ்ச் இலை 2, தனியா 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் நறுக்கியது 1 மேஜைக்கரண்டி, மிளகு 1/2 தேக்கரண்டி, பூண்டு 2 தேக்கரண்டி, சீரகம் 1 தேக்கரண்டி, இஞ்சி நறுக்கியது 1 தேக்கரண்டி, எலுமிச்சை சாறு 1 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. முதல்ல புதினா, வெங்காயம், பச்சை மிளகா, தனியா, மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரணும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றி, நெய் சூடானோன்னு பிரிஞ்சி இலை, நீளமாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், இதோட ஒரு சிட்டிகை உப்பு போட்டு வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் லைட்டாக கலர் மாறி இருக்குது. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். இதோட கொஞ்சம் தண்ணி, இப்போ நம்ம எல்லாம் பச்சையாக அரைச்சிருக்கிறோம், அதனால் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இப்போ பச்சை வாடை போயிடுச்சு. இதில் நம்ம பன்னீர், வேக வச்ச காய்கறி, இதில் நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ் சேர்த்துருக்கேன், நீங்கள் வேறு எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. உப்பு எப்போவுமே பார்த்து போடுங்க, ஏன்னா பாஸ்மதி அரிசியில் உப்பு போட்டு வேக வச்சுருந்திங்கன்னா இதில் பார்த்து போடணும். இப்போ நான் வேக வைக்கலை உப்பு போட்டு, நல்ல உப்பு தேவையான அளவு உப்பு. இது நல்லா பெரட்டிட்டு நம்ம வேக வச்சு ஆற வச்ச பாஸ்மதி அரிசி இதை போட்டு தீயை கம்மி பண்ணிவிட்டு அப்புறமா லேசாக இப்போ கிளற போகும்போது நீங்கள் ரொம்ப ஜென்டிலாக கிளறணும். இப்போ பார்த்திங்கன்னா கம்மியான தீயில் ஒரு 2 நிமிஷம் வச்சு கிளறி இருக்கோம். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை போட்டுட்டு இதை கிளறிட்டு ரொம்ப சூடாக வெங்காய பச்சடியோட பரிமாறலாம். இப்போ ஈஸியான புதினா பன்னீர் பிரியாணி தயார். புதினா பன்னீர் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: பாசுமதி அரிசி சாதம் 3 கப், வெங்காயம் 1, வேக வைத்த கலந்த காய்கறிகள் 1 கப், பன்னீர் 3/4 கப், பொரித்தெடுத்த முந்திரி பருப்பு 1/4 கப், புதினா இலை 1/2 கப், வெங்காயம் நறுக்கியது 1, நெய் 1 மேஜைக்கரண்டி, பிரிஞ்ச் இலை 2, தனியா 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் நறுக்கியது 1 மேஜைக்கரண்டி, மிளகு 1/2 தேக்கரண்டி, பூண்டு 2 தேக்கரண்டி,
சீரகம் 1 தேக்கரண்டி, இஞ்சி நறுக்கியது 1 தேக்கரண்டி, எலுமிச்சை சாறு 1 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. புதினா பன்னீர் பிரியாணி செய்முறை: ஒரு மிக்சியில் புதினா, வெங்காயம், பச்சை மிளகாய், தனியா, மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, எலுமிச்சை சாறு ஆகியவற்றை சேர்த்து விழுதாக அரைத்துக் கொள்ளவும். ஒரு கடாயில் நெய்யை சூடாக்கி அதில் பிரிஞ்சிலை, வெங்காயம், உப்பு ஆகியவற்றை சேர்த்து நன்றாக வதக்கவும். வதங்கியதும் அதில் அரைத்து விழுது 2 மேஜைக்கரண்டி தண்ணீர் இரண்டையும் சேர்த்து நன்றாக கலந்து 1 நிமிடம் வரை வேக வைக்கவும். வெந்ததும் அதில் பன்னீர் துண்டுகள், வேக வைத்த கலந்த காய்கறிகள், உப்பு ஆகியவற்றை சேர்த்து கலந்து 2 நிமிடம் வரை வேக வைக்கவும். வெந்ததும் அதில் வேக வைத்த பாசுமதி அரிசி சாதத்தை சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு அதில் பொரித்தெடுத்த முந்திரி பருப்பை சேர்த்து நன்றாக கலந்து சூடாக சாப்பிடவும். புதினா பன்னீர் பிரியாணி தயார். இப்பெல்லாம் சக்கரை நோயின்னு சொல்கிறோம். அதை முந்தியெல்லாம் என்ன சொல்லுவாங்க, நீரிழிவு நோய் அப்படிம்பாங்க. ஏன் அதை நீரிழிவு நோயின்னு சொல்கிறாங்க? உடம்பையும் உருக்கிடும், அடிக்கடி பாத்ரூம் போகும், இதெல்லாம் சொல்லுவாங்க. அதில் நிறைய விஷயங்கள் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இருக்கிறவங்க இல்லாதவங்க, இந்த நோய் வந்தாலும் சரி வராதவங்களும் சரி, தெரிஞ்சுக்கிட்டா தப்பு இல்லையே. பாருங்கள், ஆம்பூர்லேருந்து ஜாஃபர்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சக்கரை நோய் இருக்கிறவங்க வந்து விரதம் வைக்கலாமா, அதாவது ஃபாஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நிறையா பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா விரதம் வைக்கலாம்பாங்க. இப்போ ரம்ஜான் வேறு வருது, அதுலேயும் விரதம் வைப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போது சக்கரை நோய்க்கு ட்ரீட்மெண்ட்டு நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அது ட்ரீட்மெண்ட் முக்கிய காரணம் நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்கிற பொறுத்து தான் இருக்குது. சக்கரை நோயே பார்த்திங்கன்னா சாப்பாடு சம்மந்தப்பட்டது தான். அதனால் மருந்தும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை வச்சு தான் ஒருத்தங்களுக்கு சக்கரை நோய்க்கு ட்ரீட்மெண்ட் சிகிச்சையே கொடுக்குறாங்க. அது மாத்திரையாக இருந்தாலும் சரி, இன்சுலினாக இருந்தாலும் சரி. இப்போ அவங்க நீங்கள் போனீங்கன்னா இன்றைக்கி சாதாரணமாக ஒருத்தங்க எப்படி சாப்பிடுவாங்க, காலையில் டிஃபன் சாப்பிடுவாங்க, மத்தியானம் சாப்பாடு, நைட்டு வந்து டிஃபனோ சாப்பாடோ அவங்க தகுந்த மாதிரி 3 வேளை கட்டாயம் எடுத்துக்குவாங்க. சில பேர் நடுவில் ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி அவங்க எடுத்துக்குவாங்கன்னு நினச்சிட்டு தான் அவங்களுக்கு மாத்திரைகளை 3 வேளையோ இல்லை 2 வேளையோ இல்லை 1 வேளையோ, அதே மாதிரி ஊசி 2 வேளையோ 1 வேளையோ 3 வேளையோங்கிறத டாக்டர் முடிவு பண்ணுறாங்க. இப்போ அதனால் என்ன பிரச்சனை ஆகும்னா, நீங்கள் வந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது சில பேர் என்ன பண்ணுறாங்க, 1 வேளை கொண்டு இருப்பாங்க. சில பேர் நாள் பூரா இருப்பாங்க. சில பேர் காலையில் 6 நைட்டு 6ம்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு சக்கரை நோய் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஆனால் நீங்கள் சக்கரை நோயாளிகள் இருந்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து மாத்திரையை காலையில் போட்டு சாப்பிடாம விட்டுறீங்கன்னு வைங்க. அந்த மாத்திரை உங்கள் உடம்புல வேலை செஞ்சிட்ருக்கும். இன்சுலினை உற்பத்தி பண்ணுமோ இல்லை உங்கள் உடம்புல இருக்க இன்சுலினை தூண்டுமோ, அது மாத்திரையை பொறுத்தது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் உங்கள் வயிற்றில் சாப்பாடு இருந்தால் தான் இந்த சக்கரை அளவு சீராக இருக்கும். இல்லைன்னா சக்கரை அளவு டக்குன்னு குறைஞ்சி போயிடும், உங்களுக்கு மயக்கம் வந்துடும். ஸோ அதே தான் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம். அதனால் இப்போ நீங்கள் வந்து ஃபாஸ்டிங் இருக்கணுன்னா முதல்ல நீங்கள் வந்து டாக்டரை அணுகி உங்களோட சக்கரை அளவு எப்படி இருக்குது, நீங்கள் வந்து எத்தனை வேளை மாத்திரை போடுறீங்கிறத பொறுத்து தான் நீங்கள் ஃபாஸ்டிங் வைக்கணுமா வைக்கக்கூடாதான்னு முடிவு பண்ணணும். முக்கியமாக இந்த வந்து இந்த ரம்ஜான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 40 நாள் ஃபாஸ்டிங் வரும். அதில் வந்து இந்த கர்ப்பிணி பெண்கள் நிச்சயமாக ஃபாஸ்டிங் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க வெறும் வயிற்றில் இருக்க அதிகமான அவங்களுக்கு உணவு தேவைங்கிறதுனால நம்ம உடம்பு சாதாரணமாக நம்ம வந்து கார்போஹைட்ரேட் மாவு சத்துலேருந்து உண்டு பண்ணுற உணவை அவங்க ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா கொழுப்பு சத்துலேருந்தும் புரத சத்துலேருந்து உண்டு பண்ண ஆகிடும். அது உண்டு பண்ண ஆரம்பிச்சதுன்னா மூளைக்கு தேவையான சர்க்கரை போய் சேர்றதுக்கோசரம் அது வந்து சில ப்ராப்ளம்களை உண்டு பண்ணும். அதிலேருந்து பை ப்ராடக்ட்ஸ் சொல்லும், அது வர்றது நல்லதில்லை. அதனால் கர்ப்பிணி பெண்களும் டைப் 1 டயபெட்டிஸும் நிச்சயமாக விரதம் இருக்கவே கூடாது. அவங்களுக்கு ரொம்ப நல்லதில்லை, சரியான பிரச்சனைகளில் முடியும். விரதம்னா டைப் 2 டயபெட்டிஸ் சில பேர் பண்ணலாம். அதுவும் டாக்டரை அணுகி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அது மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இப்போ அந்த மாதிரி பண்ணணுன்னா இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க, காலையில் நான் வந்து டிஃபன் ஒண்டி சாப்பிட மாட்டேன் டாக்டர், காலையில் மத்தியானம் 12 மணிலேருந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா, என்றைக்கு ஒரு விரதம் இருக்கிறீங்களோ
அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் அந்த காலையில் போடுற சர்க்கரை மாத்திரையை போடக்கூடாது. ஏன்னா நீங்கள் சர்க்கரை மாத்திரையை போட்டுட்டு சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா சுகர் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அது ஊசியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு பொழுது ஒரே ஒரு சமயம் இருக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் இப்போ காலையில் இப்போ ரம்ஜான் எடுத்துக்கிட்டோம்னா அது எப்படி பண்ணுவாங்கன்னா, காலையில் 4:30-5 மணிக்கு சூரியோதயம் டைமில் சாப்பிடுவாங்க. அப்போ திருப்பி சாயங்காலம் 6-6:30 தான் மறுபடியும் சாப்பிடுவாங்க. நடுவில் தண்ணி கூட சரியாக குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது பிரச்சனைகள் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க 12 மணி நேரம் வேலை செய்கிற மருந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு வைங்க. அது மாத்திரையாக இருந்தாலும் சரி, ஊசியாக இருந்தாலும் சரி. காலையில் இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அவங்க எடுக்கிறது காலையில் தான் எடுப்பாங்க. 5 மணியோ 6 மணிக்கோ எடுக்கிற டைமில் தான் அவங்க ஊசியை போடணும். அந்த ஊசி என்ன ஆகுன்னா, டிஃபன் கொஞ்சம் காலையில் அவங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் நேரத்துக்கு வயிற்றில் சாப்பாடு இருக்கிறதுனால ஒன்றும் ஆகாது. ஆனால் நாளாக பார்த்தீங்கன்னா அந்த டைம் போக 12 மணி நேரம் 16 மணி நேரம் ஆகும்போது அவங்க மத்தியானம் சாப்பாடு நார்மலாக சாப்பிடுவாங்க. அதை சாப்பிட போகிறது இல்லை. அதனால் கொஞ்சம் நேரம் ஆனோன்னா ஒரு 12-1 மணிக்கு சுகர் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அதிகமான நேரம் வேலை செய்கிற மாத்திரைகளாக இருந்ததுன்னா அதை நீங்கள் டாக்டர் அணுகி கம்மியாக வேலை செய்கிற மாத்திரையை டெம்பரரியாக அந்த விரதம் டைமில் நீங்கள் மாற்றிக்கணும். இப்போ நீங்கள் 12 மணி நேரம் வேலை செய்கிற ஊசி போட்டுட்டு இருந்தீங்கன்னா அதை மாற்றி 2 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் வேலை செய்கிற ஊசிக்கு மாற்றிக்கணும். ஏன்னா அப்போ நீங்கள் காலையில் சாப்பிட்டுட்டு அடுத்த சாப்பாடு சாயங்காலம் தான் சாப்பிட போகிறீங்க. அந்த மாதிரி சமயத்தில் அதிக நேரம் வேலை செய்யக்கூடாது. ஊசியாகவும் இருக்கலாம், மாத்திரையாகவும் இருக்கலாம். அந்த டெம்பரரியாக நீங்கள் டாக்டரை போய் பார்த்து உங்கள் சர்க்கரை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அது தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா ஓரளவு பிரச்சனை வராது. இல்லைன்னா நீங்கள் பாட்டுக்கு டாக்டரை பார்க்காம நீங்கள் எடுக்கிற மருந்து அப்படியே எடுத்துக்கிட்டு நான் விரதம் இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்கன்னா சில பேர்த்துக்கு அது பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. லோ சுகர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்சுலின் போடுறவரா, இப்போ 3 வேளை போடுறவராக இருந்தால், இல்லை மாத்திரைகளை 3 வேளை போடுறவராக இருந்தால் நீங்கள் கட்டாயம் டாக்டரை போய் அணுகி அதை மத்தியான வேலை நீங்கள் போடக்கூடாது. ஏன்னா ரம்ஜானில் மத்தியானம் நீங்கள் சாப்பிட்றதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணணும், உங்களோட டோஸை கம்மி பண்ணணும். மத்தியானம் சாப்பிட்ற மாத்திரையோ ஊசியாக இருந்தால் அதை கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். ஏன்னா நீங்கள் சாப்பிட போகிறது இல்லை. அதே மாதிரி காலையில் எடுக்கிற டோஸும் கம்மி பண்ணணும், நைட் எடுக்கிற டோஸும் நீங்கள் கம்மி பண்ணணும். இது ரெண்டும் நீங்கள் பண்ணால் தான் நீங்கள் விரதம் இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நாளில் ப்ராப்ளம், தலை சுற்றுது, லோ சுகர்னு வரவங்க இருக்கிறாங்க. சில பேர் நல்லா பண்ணுறாங்க. இல்லை என்ன முக்கியம்னா எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட சர்க்கரை கம்மியாக இருக்கோ, அதாவது உங்கள் டயபெட்டிஸ் அளவு ரொம்ப கம்மியாக இருந்து நீங்கள் ஒரு நாளைக்கு அரை மாத்திரை, காலையில் அரை மாத்திரை, நைட்டு இல்லைன்னா ஒரு வேளைக்கு மாத்திரை, கொஞ்சமாக மருந்துகள் எடுக்கிறவங்களா இருந்தால் விரதம் வைக்கும்போது பிரச்சனைகள் ஏற்படாது. ஆனால் உங்களுக்கு 15-20 வருஷம் சர்க்கரை நோயாளியாக இருந்து நீங்கள் எடுக்கிற இன்சுலின் அளவோ மாத்திரை அளவோ அதிகமாக இருக்கும்போது நீங்கள் கட்டாயம் நீங்கள் டாக்டர் அணுகி அது பேரில் தான் நீங்கள் விரதம் இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஊசியை ரொம்ப கம்மி பண்ணாலும் சுகர் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப வருஷம் சர்க்கரை உங்களுக்கு இருந்துன்னா உடம்புலேருந்து இன்சுலின் உற்பத்தி ரொம்ப குறைஞ்சிருக்கும். அதனால் ஒரு வேளை 2 வேளை நீங்கள் டோஸ் மிஸ் பண்ணால் கூட உங்கள் சர்க்கரை அளவு ரொம்ப அதிகமாக போகலாம். ஸோ அதனால் நீங்கள் எந்த மாதிரி டயபெட்டிஸ் நீங்கள் பார்த்து டாக்டரை அணுகணும். அதே மாதிரி டைப் 1 டயபெட்டிஸ் கட்டாயம் நான் சொன்னேன் இருக்கவே கூடாது. ஏன்னா ஒரு டோஸ் இன்சுலின் போடலைன்னா கூட அவங்க சுகர் 600 போயிடும். அது பிரச்சனை கொண்டு முடியும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு சர்க்கரை இருந்தால் நிச்சயமாக அவங்க எந்த விரதமும் இருக்கக்கூடாது. அதுவும் அவங்களுக்கு பிரச்சனையில் முடியும். ஏன்னா இதுதான் பிரச்சனை, சுகர் ஓவர் ஆகிட்டு மற்ற பிரச்சனைகளை உண்டு பண்ணும். டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, அதாவது ரொம்ப பார்டரில் இருக்கிறவங்க, கொஞ்சம் லேசான மருந்துகளில் இருக்கிறவங்க இருக்கலாம் விரதம். அதுவும் டாக்டரை அணுகிட்டு உங்களோட டோஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குறைச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் இருக்கலாம். அதே மாதிரி இன்சுலின் நிறையா போடுறவங்க, மாத்திரைகளை நிறையா எடுக்கிறவங்க டோஸ் எல்லாம் கம்மி பண்ணணும். அதுவும் டாக்டரை நீங்கள் கட்டாயம் பார்த்து இருக்கலாமா, இதனால் பிரச்சனைகள் ஏற்படுமா என்னங்கிறத கேட்டுட்டு அதுபடி நீங்கள் இருந்தீங்கன்னா பிரச்சனை வராது. அதே மாதிரி சில பேர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு வேளை நம்ம சாப்பிடல, அதாவது சேர்த்து 2 வேளை சாப்பிடலாம், அதுதான் ஃபீஸ்டிங் சொல்லுவோம். இப்போ டயபெட்டிஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபாஸ்டிங்கும் நல்லதில்லை, ஃபீஸ்டிங்கும் நல்லதில்லை. அதாவது ஓவராக ஒரே நாளில் அதிகமான அளவு நீங்கள் சாப்பிட்டாலும் சுகர் ரொம்ப அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் போடுற ரெகுலர் மாத்திரை உங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராது. அதனால் ஓவர் ஈட்டிங்கும் நல்லதில்லை, பட்னி கிடக்கிறதும் நல்லதில்லை. சர்க்கரை நோயில் சீராக நீங்கள் ஒரு நாளைக்கு எப்படி சாப்பிடணுமோ 3 வேளைக்கு மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டு, அதே மாதிரி 11 மணிக்கு 4 மணிக்கு மைல்டு ஸ்நாக், இதே மாதிரி நீங்கள் சீராக இருந்தீங்கன்னா
சர்க்கரை நோய் பிரச்சனைகள் இருக்காது, கட்டுப்பாடும் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு நாள் பட்டினி இருக்கிறது, ஒரு நாள் அதிகமாக சாப்பிட்றது, இது ரெண்டுமே சர்க்கரைக்கு நல்லது இல்லை, ஏற்றத்தாழ்வை உண்டு பண்ணும், அது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராது. நம்ம எல்லார் வீட்லேயும் பாட் ரெடி பண்ணி அதில் விதை போட்டு தண்ணி ஊற்றி செடி முளைக்குதான்னு பார்க்குறதே கிடையாது. நர்சரிக்கு போகிறோம், அழகாக அங்கேருந்து என்ன தேவையோ அதை வாங்கிட்டு வந்துடுறோம், அதை வளர்த்துடுறோம். ஆனால் எந்த மாதிரி செடி வாங்கணும், அதை என்ன பார்த்து வாங்கணுங்கிறது இருக்குல்ல, அதைத்தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம் நேயர்களே, வீட்டு தோட்ட நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் அவங்களுடைய வீட்டு தோட்டத்தில் பொருட்கள்லாம் வாங்கி என்னென்ன தேவையான பொருட்கள் உங்களுக்கு வாங்கணுமோ வீட்டு தோட்டத்துக்கு எல்லாத்தையும் வாங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இத்தனை நேரம் நம்மளுடைய சம்மர் கிட்டத்தட்ட முடிகிற நிலைமையில் இருக்குது. கோடைக்காலம் முடிஞ்சு நம்ம அடுத்த பட்டத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும். நம்ம இந்த சூழ்நிலையில் போன வார நிகழ்ச்சியில் நம்ம என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசினோம். என்னென்ன மாதிரியான இடங்கள்லேருந்தும் தரமான இடங்கள்லேருந்து தரமான பொருட்கள் வாங்கணுங்கிறத பற்றி பேசினோம். நம்ம இந்த வார நிகழ்ச்சியில் நர்சரி, அதாவது ஒரு நர்சரிக்கு போய் செடியெல்லாம் வியாபாரம் பண்ணுற இடத்துல போய் எப்படி செடிகளை பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி சின்ன டிப்ஸ்லாம் தெரிஞ்சுப்போம். நம்ம கோடை காலத்தில் சில பேர் நீங்கள் ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, ஏலகிரி, மூணார் இந்த மாதிரி நிறைய பல இடங்களுக்கெல்லாம் சுற்றுலா போயிருப்பீங்க. போன இடங்களில் அற்புதமான மலர்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகான மலர்கள்லாம் அங்கே பார்த்துருப்பீங்க. சில பேர் அங்கேருந்து இருக்கிற நர்சரிஸ்லேருந்து அப்படிப்பட்ட மலர்களை கொண்டு சமவெளி பகுதிகளில் பிளெயின்ஸ் அங்கே கொண்டு வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் கொண்டு வருவீங்க. முதல் விஷயம், ஒரு நர்சரிக்கு போய் நம்ம செடி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம தட்பவெட்ப நிலைக்கு நம்ம ஊரில் நம்ம இருக்கிற இடத்துல அந்த செடி சரியாக வளருமா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். மலை பிரதேசங்களில் இருக்கிற செடிகள் சமவெளி பகுதிகளில் சரியாக வராது. சமவெளி பகுதிகளில் நல்ல பூக்கக்கூடிய செடிகள் மலை பிரதேசங்களில் சரியாக வராது. அதனால் நம்ம இடத்துல நம்ம தட்பவெட்ப நிலைக்கு எந்த செடி சரியாக வருமோ அதைத்தான் நம்ம பார்த்து வாங்கணும். சில சமயங்களில் சமவெளி பகுதிகளில் இருக்கிற நர்சரிஸ்லாம் கூட மலைப்பகுதிகளில் வளரக்கூடிய செடிகளை தற்காலிகமாக கொண்டு வைப்பாங்க. அது ஒரு பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்கும். பட் தொடர்ந்து அந்த செடியை நம்மளுடைய இடத்துல வளர்க்க முடியாது. சில சமயங்களில் சமவெளி பகுதிகளில் இருக்கிற செடிகளை மலை பிரதேசங்களில் சம்மரில் வியாபாரம் செய்வாங்க. அது தற்காலிகமாக நல்லாயிருக்கும், தொடர்ந்து அந்த இடத்த அது சேராது. அதனால் நம்ம இடத்துக்கு எந்த செடி சரியாக வருமோ அந்த செடியை பார்த்து வாங்கணும். அது உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அந்த நர்சரியில் இருக்கிற வேலை செய்கிறவங்களோ அல்லது அதோடைய ஸ்தாபகரையோ கேட்டு இது வருமா, இந்த ஊர்களுக்கு வருமா, சென்னைக்கு வருமா, பாண்டிச்சேரிக்கு வருமா, கோயம்புத்தூரில் வருமா, பெங்களூரில் வருமானு சொல்லி நீங்கள் கேட்டுக்கலாம். கேட்டு தெரிஞ்சுக்கிறது மூலமாக ஃபஸ்ட்டே நீங்கள் உங்கள் ஊரில் என்ன செடி வளருமோ அதை மட்டும் நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் போய்க்கலாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், எப்போ நம்ம நர்சரிக்கு போகணும் அப்படின்னு சொன்னாக்கா உள்ளத்துக்குள்ளேயே எந்த செடியில் நிறைய பூ இருக்குதோ அந்த செடியை தான் நம்ம எடுத்துகிட்டு வருவோம். நம்ம அது ஒரு தவிர்க்க வேண்டிய விஷயம். அதாவது உள்ளத்துக்குள்ளேயே நிறைய பூ இருக்கிற செடி நம்ம வீட்டுக்கு கொண்டு ஒரு 3 நாளில் அந்த பூவெல்லாம் கொட்டி போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் அது பூ எடுக்கிறதுக்கு ஒரு 20 நாள் அல்லது 25 நாள் ஆகலாம். ரகங்களுக்கு தகுந்த மாதிரி 15 நாள்லேருந்து 1 மாதம் 1.5 மாதம் கூட ஆகலாம் புதுசாக பூக்கள் வரத்துக்கு. ஸோ நமக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். நிறைய கொத்தாக பூ இருக்கிற செடிகளை வீட்டுக்கு எடுத்துகிட்டு ஒரு 3-4 நாள் 5 நாள் 6 நாள் அந்த பூக்கள்லாம் உதிர்ந்த உடனே நமக்கு அந்த நம்மளை ஒரு டிமோட்டிவேட்டட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அதாவது நம்ம வாங்கின செடியெல்லாம் சரியில்லையோ, ஒரு வேளை நம்ம ஏமாந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவோம். நம்ம அதனால் எப்போது நீங்கள் நர்சரியில் போய் செடி எடுக்கிறதாலும் பூக்கள் இப்போ தான் தொடங்குற நிலையில் இருக்கிற செடிகளை எடுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னாக்கா அந்த பூக்கள் இப்போ தான் தொடங்குது அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு அந்த பூவுடைய கலர் நமக்கு தெரியும். சிவப்பா, மஞ்சளா, நீலமா, இல்லை ஊதாவா, அந்த மாதிரி நமக்கு கலரை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் அந்த பூ நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு நம்ம நட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வீட்டில் வச்சு அது பூக்கும். அப்படி பூக்கும்போது அதில் ஏற்படக்கூடிய சந்தோஷமே தனி சந்தோஷம். அந்த பூவானது ஒரு 15 நாள் 10 நாளோ 15 நாளோ இல்லை 3 நாளோ 4 நாளோ தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம வீட்டு அது செட்டில் ஆகிட்டு அந்த செடிகள் நல்ல நம்ம தோட்டத்தில் செட்டில் ஆகிட்டு 1 மாதம் பொறுத்தோ அல்லது 20 நாள் பொறுத்தோ நல்ல பூக்க தொடங்கும். ஸோ அதனால் பூக்கள் அரும்பு விட்டு வர நிலையில் நீங்கள் செடி எடுக்கிறது நல்லது. மூணாவது, எப்போது நம்ம நர்சரிக்கு போனோம்னாக்கா நம்ம கொடுக்குற ஒரு விலைக்கு, அதாவது நர்சரிக்காரங்க என்ன சொல்லுவாங்க, இந்த செடி என்ன விலை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கொடுக்குற விலைக்கு உள்ளத்துக்குள்ளேயே உயரமான செடியாக பார்த்து நம்ம வாங்குவோம். நம்ம
அது வந்து நம்ம மனோநிலை, அது வந்து மாற்ற முடியாதது. உள்ளத்துக்குள்ளேயே உயரமான செடியாக பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் நம்ம. எல்லா சமயங்கள்லையும் இந்த உயரமான செடி அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்கக்கூடாது. உயரமான செடிகள் சில ரகங்களுக்கும் சில ஸ்பீஷீஸ்க்கும் தான் ஒத்து வரும். பல ரகங்களுக்கு உயரமான செடிகள் வந்து ஒத்து வராது. உயரமான செடிகளுக்கு வந்து சின்ன கவரில் போட்டு வளர்த்து வச்சுருந்தாங்க அப்படின்னாக்கா அதோடைய வேர் வந்து சுற்றி சுற்றி பின்னிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த வேர் வந்து கவரை பிரித்து நம்ம இடத்துல வந்து நம்ம பூமியில் நடும்போதோ இல்லை தொட்டியில் மாற்றும் போதோ செட்டில்மெண்ட், அதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருக்கும். அதில் வேர் வந்து புதுசாக வேர்கள் விட ஆரம்பிச்சதுனா தான் அந்த செடிகள் வந்து உடனே பிடிச்சிக்கும். அப்படி இல்லைங்கிற சூழ்நிலையில் என்ன ஆகும், அந்த செடிகள் வந்து வேர்கள் சரியாக வளராமையோ இல்லை வெயிலில் கொஞ்சம் நிறைய வெயில் இருந்து அல்லது சரியாக நம்மளால் பராமரிக்க முடியல ஆரம்பத்தினா இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம என்றைக்குமே ஒரு நர்சரிக்கு போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா மீடியம் சைஸ்ட் பிளான்ட், அதாவது ரொம்ப சின்னதாகவும் வாங்க வேணாம், ரொம்ப பெருசாகவும் வாங்க வேணாம், ஒரு நடுத்தர சைஸில் இருக்கிற செடிகளை வாங்கினோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அதோடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதாவது நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அது வந்து நல்ல செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா அந்த நடுத்தரமாக இருக்கிற செடியில் வேர்கள் நிறைய புதுசாக வந்திருக்கும். அந்த ஆணி வேரானது அல்லது மெயின் வேர் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காது, காயிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது இருக்காது. ஸோ புது வேர்கள் உடனடியாக நம்மளுடைய பூமியில் வந்து செட்டில் ஆகிடும். நம்ம தான் ஏற்கனவே பூமியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோமே, நம்ம சூடோமோனாஸ் அல்லது ட்ரைகோடர்மா, நல்ல வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் போட்டு நம்மளுடைய பூமியை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி செடிகளை நம்ம கொண்டு வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் வச்சோம்னாக்கா சீக்கிரம் செட்டில் ஆகிக்கும். நர்சரியில் போய் செடி வாங்கும்பொழுது இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த செடி வந்து ஒரு பக்குவமான செடி. இப்படிப்பட்ட செடிகளை வந்து நம்ம நர்சரிலேருந்து வாங்கலாம். நுனி ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன கட்ஸ், அதாவது வந்து பூச்சிகள்னால சின்ன சின்ன ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக கருத வேணாம், வாங்கலாம். அதோடைய நுனிப்பகுதி, அதாவது டிப்ஸ் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, வேர் பகுதி நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, செடி முழுக்க நல்ல இலை கவர் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன இன்செக்ட் டேமேஜஸ்லாம் வந்து நம்ம பெருசாக கருத வேணாம். இதெல்லாம் வந்து அப்பப்போ வரும், இதெல்லாம் வந்து நம்ம வீட்டு தோட்டத்துக்கு வந்தால் எளிதில் மறைஞ்சிரும். அதே ரக செடியில் இது வந்து உயரமான செடி. ஆனால் இந்த செடியில் வந்து தண்டு பகுதி தான் நிறைய தெரியுது, இலைப்பகுதி ரொம்ப குறைச்சலாக இருக்குது. இப்படிப்பட்ட செடியை வந்து நம்ம வாங்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்த்தோம்னாக்கா செட்டில்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நல்ல அடம்பான நுனிப்பகுதி, இந்த நுனிப்பகுதி வந்து ஆரோக்கியமாக இல்லை, அடம்பான நுனிப்பகுதி, நல்ல வேர்ப்பகுதி, தண்டில் நல்ல இலைகள் நிறைய இருக்கிற செடியாக பார்த்து வாங்கினா நல்லது. இந்த செடி ஒரு ஐடியல் எக்ஸாம்பிள் கிடையாது. இது எல்லாத்துக்கும் மேலே நமக்கு வந்து செடிகள், நம்ம வாங்குகிற செடிகள் வந்து சரியான செடிகள் தானா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அந்த நர்சரி மேன், அந்த நர்சரியில் இருக்கிற வேலை செய்கிறவங்களோ இல்லை அதோடைய ஸ்தாபகரையோ நீங்கள் அணுகி சரியான செடிகளை எங்களுக்கு கொடுங்க, நல்லபடியாக நாங்கள் வந்து வீட்டு தோட்டம் வளர்க்கணும்னு நினைக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு கரெக்டான டிப்ஸ் கொடுப்பாங்க. இன்றைக்கி எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு வீட்டு தோட்டம் எல்லாருக்கும் அமையணும், நல்ல என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே கருதுறதுனால எந்த லெவல்ஸ்லேயும் நமக்கு தவறான இன்ஃபர்மேஷன் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் ஒரு ட்ரஸ்ட் வச்சுட்டு நம்ம அந்த நர்சரி மேனை அணுகி எங்களுக்கு நல்ல தரமான செடிகள் எடுத்து கொடுங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒரு தரமான செடி எடுத்து கொடுத்து அதற்கான முறைகள், இது எப்படி எப்படி மாற்றணும், என்னென்ன பராமரிப்பு முறைகளுங்கிறதும் சின்ன சின்ன முறைகள் அவங்களுக்கு தெரிஞ்ச முறைகளை வந்து அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அதற்கு மேற்கொண்டு நம்ம புக்ஸில் இருந்தும் வலைதளங்கள்லேருந்தும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஸோ இந்த நர்சரி விசிட்டில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது சரியான முறையில் சரியான செடியை தேர்வு செஞ்சு வீட்டில் கொண்டு வந்து நம்ம வச்சுக்கிறது தான். அவனியிலே அதி கஷ்டம் ஆய வேலை பார்ப்பதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பூமியிலேயே ரொம்ப கஷ்டமான தொழில் எதுவான், கணக்க பிள்ளையாயிருந்து கணக்கு எழுதுவது. ஆயத் தொழில் அப்படின்னா கணக்காளர். இது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்குறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் நேர்மையாக கணக்கு எழுதுவாங்க, அதில் ஒன்று கூட விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப கவனமாக இருந்தாங்க. இப்போ 2, 3, 4 புஸ்தகம்லாம் வச்சுட்டு நடக்குது இப்போ வேற. ஆனால் அந்த காலத்தில் சொன்னது அவனியிலே அதி கஷ்டம் ஆயத்தொழில் செய்வது தான் அப்படின்னுட்டு. இந்த ஆயத்தொழில்ங்கிறது கணக்காளராக நேர்மையாக கணக்கு எழுதணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட பழமொழி உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் நீங்களும் நேர்மையாக இருந்து அதனால் நிறைவு பெற்று மகிழ்ச்சியோடு வாழணும்னு வாழ்த்துறோங்க. வணக்கம்.